1.6 மில்லியன் சூதாட்டக்காரங்கிட்ட இருந்து 19 பில்லியன் $1 billion நக்கிட்டு போயிட்டு. சூதாட்டக்காரர்களா இல்லையே, கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்ல 19 பில்லியன் லிக்விடேட் ஆயிருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன் சொல்லி நீங்க யோசிக்கலாம். நான் ஏன் இந்த 1.6 மில்லியன் ஆக்களையும் சூதாட்டக்காராக்கள்னு சொல்றேன்னு சொல்லி உங்களுக்கு வழங்கன்னு சொன்ன அந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது ட்ரேடிங்னு சொல்லியா? ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது ஒரு சூதாட்டம் பண்ணினா என்ன நடக்கும்னு சொல்லித்தான் நேற்று மார்க்கெட்ல நீங்க பார்த்துருப்பீங்க. $19 பில்லியன் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு $4,000, $5,000, $10,000 எல்லாம் லொஸ் பண்ணி போட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு. என்ன நீங்களும் ஒரு கிரிப்டோ கரன்சி கண்டென்ட் கிரியேட்டர் தானே? எப்படி ஃபியூச்சர் ட்ரேடிங்ல இவ்வளவு ஆக்கள் லொஸ் பண்ணினத இவ்வளவு சந்தோஷமாகவும் இவ்வளவு ஒரு இதாகவும் கதைக்கிங்க? நீங்களும் ஒரு கிரிப்டோ கரன்சி கண்டென்ட் கிரியேட்டர் தானேன்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா, நான் கிரிப்டோ கரன்சி சப்போர்ட் பண்றேன், பிட்காயினை சப்போர்ட் பண்றேன், ரியல் ட்ரேடிங்க்கு சப்போர்ட் பண்றேன். ஆனா ஒரு காலமும் நான் இவ்வளவு காலத்துக்கு 600-700க்கு மேல வீடியோ போட்டிருக்கேன். டிக்டாக்ல என் கோச்சிங் ப்ரோக்ராம் இருக்குது, யூடியூப்ல 1000க்கு மேல வீடியோஸ் போட்டிருக்கிறேன். எதுலையுமே எப்பவுமே ஃபியூச்சர் ட்ரேடிங்கை சப்போர்ட் பண்ணினதும் இல்லை, ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பற்றி படிப்பிச்சதும் இல்லை, ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்யுங்கன்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணதும் இல்லை. ஏன்னு சொன்னால் அது ட்ரேடிங்கே இல்லை. இதை நான் கதைச்சா ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கிற சூதாட்டக்காரர்களுக்கு வெறும் பாருங்க கோபம். அது எப்படி நீ ஃபியூச்சர் ட்ரேடிங்னு சொல்லலாம்? நாங்கள் என்னென்ன அனலைசிஸ் எல்லாம் பண்ணுறோன்னு தெரியுமா? நாங்கள் எப்படி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் செய்கிறோன்னு தெரியுமா? ஏன் இந்த 1.6 மில்லியன் ஆக்களும் அனலைஸ் பண்ணாம ட்ரேட் பண்ணாங்களா? இந்த 1.6 மில்லியன் ஆக்களும் ஸ்டாப் லாஸ் மற்றது இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாம் செய்யாம ட்ரேட் பண்ணாங்களா? நீங்க நினைச்சிட்டீங்களா இந்த சூதாட்ட கழகங்கள், அதாவது இந்த பைனான்ஸோட ஃபியூச்சர் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம், பைபிட், எல்லா எக்ஸ்சேஞ்சிலையும் ஃபியூச்சர் ட்ரேடிங்னு சொல்லி ஒரு செப்பரேட் பிளாட்ஃபார்ம் இருக்கும். அதோட பேரு சூதாட்ட கழகம். இந்த சூதாட்ட கழகம் எல்லாம் உங்களை பணக்காரனாக்கி அழகு பார்க்கணும்னு சொல்லி நோக்கத்தில் உருவாக்கப்பட்டேன்னு சொல்லி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி நினைச்சிட்டீங்கன்னா உங்களை மாதிரி ஒரு முட்டாள் யாரும் இல்லை. உங்களுக்கு இதை பற்றி நான் கதைக்கிற விஷயங்களை பற்றி, ஃபியூச்சர் ட்ரேடிங் இந்த சம்பந்தமான விஷயங்களை பற்றி இன்னும் தெரியான்னு சொன்னால் கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. நீங்கள் ஃபியூச்சரில் போய் செய்ய போகிற பெரிய ஒரு மடத்தனத்திலிருந்து இந்த வீடியோ உங்களை காப்பாற்றும். இந்த வீடியோஸில் நான் ஃபியூச்சர் ட்ரேடிங்கை பற்றி கழிச்சா நிறைய ஃபியூச்சர் ட்ரேடிங் செய்கிற இந்த சூதாட்டக்காரர்கள்லாம் கமெண்ட்டில் வந்து கத்துவாங்க, நேரடி மெசேஜ் பண்ணி ஏசுவாங்க, கேர்ஸ் பண்ணுவாங்க, எல்லாமே செய்வாங்க. நான் எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை எனக்கு எது சரின்னு வருதோ அதை நான் சொல்லித்தான் ஆகுவேன். அது உங்களுக்கு ஹர்ட் ஆகுதுன்னு சொன்னால் இந்த வீடியோ பார்க்காதீங்க, என்னை ப்ளாக் பண்ணி போட்டு போயிட்டே இருங்க. முதலாவது ட்ரேடிங் என்னங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஏதாவது 2 பொருள் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுன்னு சொன்னால் அது ஒரு ட்ரேடிங். என்கிட்ட ஆப்பிள் இருக்கு, உங்கள்கிட்ட ஆரஞ்சு இருக்குது, நான் உங்களுக்கு ஆப்பிளை தரேன், உங்களோட ஆரஞ்சை நான் வாங்கி எடுக்கேன், ட்ரேடிங். என்கிட்ட 10 ரூபா பணம் இருக்குது, உங்கள்கிட்ட ஆப்பிள் இருக்குது, நீங்கள் உங்களோட ஆப்பிள் என்கிட்ட தாரீங்க, அதுக்கு நான் உங்களோட 10 ரூபா பணத்தை தரேன், ட்ரேடிங். நீங்கள் கடையில் போய் சாமான் வாங்குற எல்லாமே ட்ரேடிங். என்கிட்ட பிட்காயின் இருக்குது, உங்கள்கிட்ட எத்தூரியம் இருக்குது, என் பிட்காயின் உங்களுக்கு அனுப்பிட்டு உங்களோட எத்தூரியத்தை நான் வாங்கி எடுக்கேன், ட்ரேடிங். இதுதான் ஸ்பாட் ட்ரேடிங். இதை பற்றி பின்னால் வரேன். என்கிட்ட $US இருக்குது, உங்கள்கிட்ட பிட்காயின் இருக்குது, உங்களோட பிட்காயின் என்கிட்ட தந்துட்டு என்கிட்ட $US வாங்கி எடுக்கீங்க, ட்ரேடிங். ஆனால் பிட்காயின் USDT மார்க்கெட்டில் போய் இருந்து ஃபியூச்சர் ட்ரேடிங் மார்க்கெட்டில் என்கிட்ட 10 ரூபாயை வைக்கேன் மேலே போகும்னு சொல்லி நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். நீங்கள் உங்களோட 10 ரூபாயை உள்ளுக்கு அதே டைமில் வச்சு கீழே போகும்னு சொல்லி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. மார்க்கெட் கீழே போகுதுன்னு சொன்னால் உங்களோட 10 ரூபா 11-12 கூட்டிகிட்டு போகும். நான் பெட் கட்டின 10 ரூபா 9-8 குறைஞ்சிட்டு வரும். ஏன்னா நான் ப்ரெடிக்ட் பண்ணதுக்கு மற்ற திசையில் கிராஃப் நகருது. கைஸ், இது ட்ரேடிங் இல்லை, சூதாட்டம், கேம்பிளிங். மார்க்கெட் மேலே போகுமா கீழே வருமானு சொல்லி பெட் கட்டுறீங்க. இதுதான் ஃபியூச்சர் ட்ரேடிங். அதெல்லாம் இல்லை, நாங்கள் பை செல் பண்ணுறோம் ஃபியூச்சர் ட்ரேடிங்லன்னு சொல்லுவீங்க. அதில் இருக்கிற பைங்கிறது மேலே போகிற லாங்கை குறிக்கும், அதில் இருக்கிற செல்லுங்கிறது கீழே போகிற ஷார்ட்டை குறிக்கும். அப்படி நீங்கள் ரியலாக பை அண்ட் செல் தான் பண்ணீங்கன்னு சொன்னால், நீங்கள் இப்போ ஃபியூச்சர் ட்ரேடிங் அக்கௌண்ட் உண்டு ஏதாவது ஒரு பிளாட்ஃபார்மில் புதுசாக திறந்து முதலாவது $10 உள்ளுக்கு கொண்டு போய் எப்படி நீங்கள் செல் பண்ணலாம். அதாவது ஏதாவது ஒரு கிரிப்டோ கரன்சியோ ஏதாவது ஒரு பொருளையோ நீங்கள் வாங்கினா தான் அதை விற்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிறத தான் நீங்கள் விற்கலாம். இப்போ நீங்கள் ஸ்பாட் ட்ரேடிங்குள்ளே போய் எடுத்த உடனே நீங்கள் உங்களோட பிட்காயின் இல்லை USDT இருக்குன்னு சொன்னால் பிட்காயினை நீங்கள் செல் பண்ணலாம். உங்களோட USDT தான் நீங்கள் செல் பண்ணலாம், பிட்காயினை வாங்கலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் விற்கலாம். இப்போ நீங்கள் புதுசாக ஒரு ஸ்பாட் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க, ஒரு பைனான்ஸில் இங்கே போய் அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி USDT வாங்குறீங்க, $10 சொன்னால் உங்களோட USDT மட்டும்தான் இருக்குது. உங்கள்ட்ட இருக்கிற USDT தான் நீங்கள் விற்று BTC வாங்குவீங்க. பை BTC கொடுவீங்கன்னா உங்களை USDT கொடுத்துட்டு BTC வாங்குறீங்க. நீங்கள் BTC எடுத்த உடனே போய் செல் பண்ணல, ஏன்னா உங்களோட BTC இல்லை USDT தான் இருக்குது. இதுதான் ரியல் ட்ரேடிங். ஆனால் ஃபியூச்சர் ட்ரேடிங் அப்படி இல்லை. நீங்கள் USDT கொண்டு போய் பிட்காயின் USDT மார்க்கெட்டில் ஷார்ட் எடுக்கலாம்.
இட் மீன்ஸ் நீங்கள் பிட்காயினை ரியலாக வாங்கி அங்கே விற்கல. பிடிசி யூஎஸ்டிங்கிற கிராஃப் கீழே போகும்னு சொல்லி நான் $10 நான் பெட் காட்டுறேன்னு சொல்லி பெட் காட்டுறீங்க. நீங்கள் கட்டின பெட்டுக்கு படி போகும்னு சொன்னால் உங்களோட பணம் க்ரோ ஆகிட்டு போகும். நீங்கள் கட்டின பெட்டுக்கு எதிர்த்து செல்லுனாருன்னு சொன்னால் உங்களோட பணம் மைனஸில் போகும். நாங்கள் ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணுங்கன்னு சொன்னால் அவங்களோட கேபிட்டலே பார்த்தீங்கன்னா $10 $20 தான். ஸோ $10 $20 ஒரு காயினை வாங்கி அது 10% விற்றாலும் அவங்களுக்கு $1 ப்ராஃபிட் வர மாட்டேங்கி. நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறது $1 எடுக்கிறது தானே. ஆனால் ஃபியூச்சர் ட்ரேடிங்கில் நாங்கள் 10x 20x 100x லெவரேஜ் எல்லாம் வைப்போம்னு சொன்னால் நாங்கள் $10 கொண்டு போய் $10,000 ட்ரேட் பண்ணி நாங்கள் $100 $100 ப்ராஃபிட் எடுக்கலாமே. அதனால ஃபியூச்சர் ட்ரேடிங் நல்லம்னு சொல்லி நான் இதெல்லாம் சும்மா கதைக்கல. நான் கிரிப்டோ மார்க்கெட்டில் 4-5 வருஷம் இருக்கிறேன். எனக்கிட்ட இவங்க சொல்லி போட்டு போவாங்க. சரியா, நான் ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணி காத்தா நல்லா கத்துவாங்க. பாரு நான் ஃபியூச்சர் ட்ரேடிங் செஞ்சு நான் பெரிய மில்லியனர் ஆகி இந்த காரை கொண்டாந்தோட காட்டுறேன், அதுக்கு பிறகு உனக்கு வழங்கும் சொல்லி போட்டு போவாங்க. அப்படி போனாங்க, 2 திரும்ப வந்ததே இல்லை. அவங்க ஒரு ட்ரேடை $10 ஒரு ஃபியூச்சர் ட்ரேடில் பெட் கட்டி $20 ஆகிட்டாங்கன்னு வைங்க. $20 ஆகிடுன்னு சொல்லி போட்டு இன்னொரு ட்ரேட் எடுப்பாங்க. அவங்க ஏர்ன் பண்ணின லாபம் $10, அவங்களோட கேபிட்டல் $10 எல்லாத்தையும் லூஸ் பண்ணிடுவாங்க. திரும்ப என்ன செய்வாங்க, ஓகே நான் பழைய செஞ்சுட்டேன், இன்னொருக்கா போட்டு திரும்ப எடுப்போம், விட்டத்தை பிடிப்போம்னு சொல்லி போட்டு திரும்ப கணக்கு கொண்டு வருவாங்க. 1 வின் பண்ணுவாங்க, 2 வின் பண்ணுவாங்க. வின் பண்ண எல்லாத்தையுமே 3வது ட்ரேடில் லொஸ் பண்ணுவாங்க. இப்படி விட்டத்தை பிடிப்போம்னு சொல்லி உள்ளுக்கு போய் கடைசியாக கடன் வாங்கி லோன் எடுத்து கல்யாணத்துக்கு வச்சுருந்த பணம், தங்கச்சி கல்யாணத்துக்கு வச்சுருந்த பணம், இல்லாட்டி நகையை ஈடு வைக்கிற, அப்படி இல்லாட்டி கடன் வாங்குற இப்படின்னு சொல்லி உள்ளுக்கு போய் அந்த கிரீட்டில் விட்டத்தை பிடிக்கலாம்னு சொல்லி கடைசியாக நடுத்தருக்கு வந்து அப்படின்ற ஸ்டோரிஸ் தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ பேர் இந்த வீடியோவை நான் இப்படி கதைக்கக்குள்ள இந்த வீடியோ நான் இது முதல் தடவை நான் போடலை. சரியான இதே மாதிரி நான் 100 வீடியோஸ் போட்டிருக்கிறேன். யாருமே ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணுற ஆக்களுக்கு இந்த வீடியோ பிடிக்காது. எனக்கு ஏசுவாங்க, சண்டை ஓடிப்பாங்க, கத்துவாங்க என் காமெண்ட் செக்ஷனில் என் மெசேஜில் அதுக்கு பிறகு என் ஃபியூச்சர் ட்ரேடிங் செஞ்சு நான் மில்லியனர் ஆகிப்பட்டு ஹைக்கன் போவாங்க. இவ்வளோ ஆளுக்கு அப்படி சொல்லி போட்டு போனேன், யாருமே வரல. நாங்கள் எங்களோட ட்ரேடெல்லாம் சேஃப்னு சொல்லி நினச்சி ட்ரேட் பண்ணுற ஆக்கள்ற பணம் கூட நிறைய ஸ்டோஸ்டாக இருக்குது. நான் 2-3 நியூஸ் பார்த்தேன், உண்மையாக போய் எனக்கு நிறைய ஃபியூச்சர் ட்ரேடிங் குரூஸ் நிறைய பேர் அதை நான் வேர்டை சொல்லலை, அவங்களோட வாழ்க்கையை முடிச்சிருக்காங்க. நிறைய பேர் நிறைய ட்ரேட் பண்ணாக்கள் கூட தப்பான முடிவுகள் நிறைய எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நான் பார்க்கேன். எனக்கு என்ன கவலைன்னா சூதாட்டம் பண்ணுறதுக்குன்னு சொல்லி நான் சூதாட்ட இடங்கள் இருக்குது. அங்கே போய் நீங்கள் சரக்கு அடிச்சுட்டு கெசினோ சென்டர்ஸ் நிறைய இருக்குது, அங்கே போய் இந்த வேலையெல்லாம் பார்க்கலாம். ஆனால் அதை ஏன் இந்த கிரிப்டோ மார்க்கெட்டுக்குள்ளே கொண்டாந்து நாசமாக்குறீங்கன்னு தான் எனக்கு விளங்கல. இன்னும் கொஞ்சம் பேர் ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் ஆன்லைனில் செய்கிறது கேம்பிளிங் தான். இல்லை நாங்கள் US$ வாங்குகிறோம், எல்கேஆர் விக்கம் வாங்குகிறோம், கோல்டில் ட்ரேட் பண்ணுறோம். கைஸ், நீங்கள் உண்மையாக ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணணுன்னா $, ஃபிசிக்கலாக வாங்கி உங்களோட வீட்டை வச்சுருந்தா விலை உன்னதுக்கு பிறகு போய் விற்று உங்களோட எல்கேஆரை மாற்றுவீங்கன்னு சொன்னால் அது உண்மையான ஃபொரெக்ஸ் ட்ரேடிங். நீங்கள் ஆன்லைனில் செய்கிறதெல்லாம் கிராஃபில் பெட் தான் கட்டுறீங்க, மேலே ஃபோமாக கீழே வருமானு சொல்லி பெட் தான் கட்டுறீங்க. இந்த ஃபியூச்சர் இது ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் ப்ரோக்கரேஜஸில் சில ஆட்கள் நாங்கள் கோல்டு வாங்கி போட்டுருங்க, கோல்டு எங்கே வாங்கி வீட்டை வச்சுட்டீங்களா? இல்லை கோல்டு ஆன்லைனில் கோல்டு ட்ரேட் பண்ணுறோம். கைஸ், நீங்கள் ஆன்லைனில் கோல்டு ட்ரேட் பண்ணல, கோல்டு கிராஃபில் பெட் கட்டுறீங்க. வழங்கிடுங்க, கோல்ஃப் கிராஃபில் பெட் கட்டுறீங்க, மேலே போமா கீழே வருமானு சொல்லி லெவரேஜ் வச்சு பெட் கட்டுறீங்க. உங்களோட லெவரேஜில் இது மைனஸில் போகக்குள்ள லிக்விடேட் ஆகும். கொஞ்சம் நம்மளுக்கு இறைவன் இந்த பகுத்தறிவு இந்த தலைக்குள்ளே இருக்கிறாங்க என்னது தந்தீங்க, யோசிங்க. நீங்கள் ரியலாக ஒரு கிரிப்டோ கரன்சியையோ அப்படி ரியலாக கோல்டையோ ரியலாக ஒரு பேப்பர் கரன்சியையோ வாங்கி விற்றா மட்டும்தான் அது ரியல் ட்ரேடிங். நீங்கள் இந்த ஆன்லைனில் ஃபியூச்சர் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங், ஃபொரெக்ஸ் ட்ரேடிங் எல்லாமே கேம்பிளிங், சூதாட்டம். நான் சொன்னதுக்குரிய உதாரணம் தான் இந்த 19 பில்லியன் 1.6 மில்லியன் சூதாட்டக்காரர்கள் எல்லாத்தையும் இன்னைக்கு 0 நிற்காங்க. ஆல்ரெடி இதை மாதிரி ஃபியூச்சர் ட்ரேடிங் பண்ணி நீங்கள் லாஸ் பண்ணியிருப்பீங்கன்னு சொன்னால் தப்பான முடிவுகள் எதையும் எடுக்க போகாமல் ஜஸ்ட் போனது போகட்டும், இதுக்கு பிறகு விட்டத்தை பிடிக்க போகிறேன்னு சொல்லி திரும்ப அதில் போய் பாயாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு கொஞ்சம் காலத்துக்கு ப்ராப்பராக கிரிப்டோ கரன்சியில் படித்து ஸ்பாட் ட்ரேடிங் பண்ணுறேன்னா பண்ணுங்கள். ட்ரேடிங் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய கேபிட்டல் அடி பண்ண போவானா ஜஸ்ட் அக்யூமுலேட் பண்ணுங்கள், டிசிஏ பண்ணி அக்யூமுலேட் பண்ணுங்கள். பிட்காயின் நல்ல கிரிப்டோ கரன்சியால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அது உதவி செய்யும். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? ஃபியூச்சர் ட்ரேடிங் ஸ்டில் நீங்கள் சரின்னு நினைக்கிங்களா, இல்லை ஃபியூச்சர் ட்ரேடிங்கிறது நான் சொன்ன மாதிரி கேம்லிங் நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.